இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் அண்ட் பாவக்காய் ஃப்ரை. ஓகே, வெளியே வந்து ரொம்ப மழை பெய்யுது. ஸோ மதியானம் இன்றைக்கி என்னென்னா கர்ட் ரைஸும் ரச சாதமும். ஸோ அதுக்கு என்ன சைட் டிஷ்னா டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் யோசித்து இது டிஷ் பண்ணோம். டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். ஸோ இப்போ எடுத்துருக்கிறது வந்து நாட்டு கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ கட் பண்ண உடனே நான் மஞ்சத்தூள் போட்டு அண்ட் தென் இது ஏன் மஞ்சத்தூள் நான் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இல்லைன்னா கருப்பாகிடும். ஓகே, ஒரு மாதிரி கருப்பாகிடும். ஸோ அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்மளால் சாப்பிட்றதுக்கு தோணாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், மஞ்சத்தூள் உடனே போட்டு உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், தனியாத்தூள். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து பிசைஞ்சு ஊற வைக்கணும். அது நான் தண்ணி தெளிக்காமல் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஏன் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது மசாலாலாம் தனித்தனியாமல் போயிடும். ஓகே, ஸோ அதை வந்து அடியில் வந்து ஒரு மாதிரி கருப்பாயிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெயில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சா போதும். நீங்கள் அந்த டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. த சேம் ப்ராசஸ் ஃபார் பிட்டர் கார்ட். ஓகே, பாவக்காவுக்கும் இதே மாதிரி பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் ரெண்டுமே ஃப்ரை பண்ணிட்டேன். ஓகே, ஸோ பிரிஞ்சாலும் ரெடி, பாவக்காவும் ரெடி.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஆல்.